இதுவரைக்கும் முதல் 4 கட்டளைகளை பார்த்தோம். ஆமாம். ஒரு விஷயத்தை கவனிச்சிங்களா? இந்த 4 கட்டளைகளுமே முக்கியமாக நமக்கும் தேவனுக்கும் இருக்கிற உறவை பற்றித்தான் பேசுது. அதாவது, என்னைத் தவிர வேறு தெய்வம் உனக்கு இருக்கக்கூடாது, தேவனைப் போல எந்த உருவத்தையும் உருவாக்கக்கூடாது, உன் தேவனாகிய யெகோவாவின் பெயரை வீணாக பயன்படுத்தக்கூடாது, 7ஆம் நாளை ஓய்வு நாளாக மதிக்க வேண்டும். சரியாக, முதல் 4 கட்டளைகள் மனிதன் தேவனோடு எப்படி உறவு வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை பற்றியது. ஆனால் 6வது கட்டளையிலிருந்து பாருங்கள். கொலை செய்யாதே, விபச்சாரம் செய்யாதே, திருடாதே, பொய் சாட்சி சொல்லாதே, உனக்கு சொந்தமில்லாததை ஆசைப்படாதே, இவையெல்லாம் தெளிவாக நமக்கும் மற்ற மனிதர்களுக்கும் இருக்கிற உறவை பற்றிதானே? ஆமாம், ஆனால் இங்கே ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. அதுதான் 5வது கட்டளை. இது ஒரு பாலம் மாதிரி இருக்கு. ஒரு பக்கம் தேவனோடு நம்முடைய உறவு, மறுபக்கம் மற்ற மனிதர்களோடு நம்முடைய உறவு. அந்த இரண்டுக்கும் நடுவில் இருக்கிறது, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனப்படுத்து. உன் தகப்பனையும் உன் தாயையும் கனப்படுத்து, அப்பொழுது உன் தேவனாகிய யெகோவா உனக்கு கொடுக்கிற தேசத்தில் உன் நாட்கள் நீடித்திருக்கும். இங்கே ஒரு விஷயத்தை கவனிங்க. உன் என்ற வார்த்தை திரும்ப திரும்ப வருது. உன் தகப்பன், உன் தாய், உன் தேவன், உன் அப்பாவும் அம்மாவும் உனக்கு உயிரை கொடுத்தவர்கள். அதே நேரத்தில் உன் தேவன் உனக்கு உயிரோடு வாழ ஒரு தேசத்தையே கொடுக்கிறவர். அதாவது, என் வாழ்க்கையை உருவாக்கி அதை தொடர்ந்து காப்பாற்றுகிறவர்களோடு நான் எப்படி நடந்து கொள்கிறேன் என்பது சாதாரணமான விஷயமில்லையா? அப்படித்தான். என்னுடைய இருப்புக்கு காரணமாக இருந்த ஒருவரை நான் எப்படி நடத்துகிறேன் என்பது ஒரு தனிப்பட்ட முக்கியமான உறவு. அதனால்தான் இந்த உறவுக்கு தேவன் ஒரு தனி முக்கியத்துவம் கொடுக்கிறார். அப்படியானால் கனப்படுத்து என்றால் என்ன? இதற்கு பின்னால் இருக்கிற எபிரேய வார்த்தை கபேத். அதன் அடிப்படை அர்த்தம் கனம் அல்லது எடையுள்ள ஒன்று என்பதுதான். அதாவது, அவர்களை லேசாக எடுத்துக்கொள்ளாமல் அவர்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுப்பது. எக்ஸாக்ட்லி. ஒருவருக்கு கனம் கொடுக்கிறோம் என்றால், நீ முக்கியமானவர், உனக்கு மதிப்பு இருக்கு என்று நம்முடைய செயலால் காட்டுகிறோம். உதாரணத்துக்கு நீதிமொழிகள் 14:31 இல் ஏழையை ஒடுக்குகிறவன் அவனை மட்டும் அவமதிக்கவில்லை, அவனை படைத்த தேவனையே அவமதிக்கிறான் என்று சொல்கிறது. அட, அது ரொம்ப ஆழமான விஷயம். ஆமாம். நம்மை விட வசதி குறைவாக இருக்கிற ஒருவரிடம் நாம் அநியாயமாக நடந்து கொண்டால் அது அந்த மனிதனை மட்டும் பாதிக்காது, அவனை படைத்த தேவனுடைய மதிப்பையும் நாம் அவமதிக்கிறோம். அதேபோல தேவையுள்ள ஒருவரிடம் நாம் தாராளமாக கொடுக்கும்போது அந்த மனிதனை மதிக்கிறோம், அதோடு அவனை படைத்த தேவனையும் கனப்படுத்துகிறோம். அதனால்தான் பெற்றோரை கனப்படுத்துவது என்றால் வெறுமனே அப்பா அம்மா உங்களை மதிக்கிறேன் என்று வாயால் சொல்வது மட்டும் கிடையாது. அவர்களை மதிப்பது, கவனிப்பது, அவர்களுக்கு தேவையான உதவியை செய்வது, இதுவும் அதில் அடங்கும். அப்படின்னா பெற்றோரை கனப்படுத்துவது பொருளாதார உதவியையும் உள்ளடக்குமா? ஆமாம். எபிரேய வேதாகமத்தில் கனப்படுத்துதல் என்ற கருத்து சில இடங்களில் பகிர்வு, தாராளம், பொருளாதார ஆதரவு ஆகியவற்றோடும் தொடர்புடையது. இதை இயேசுவும் மிகவும் தெளிவாக எடுத்து காட்டுகிறார். சிலர் என்ன செய்தார்கள் தெரியுமா? என் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் வயதாகிவிட்டது, அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டிய பணம் இருக்கிறது, ஆனால் அந்த பணத்தை நான் தேவனுக்கு காணிக்கையாக கொடுத்துவிட்டேன் என்று சொல்லி பெற்றோருக்கு செய்ய வேண்டிய உதவியை தவிர்க்க ஒரு வழியை உருவாக்கியிருந்தார்கள். அதாவது, தேவனுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி பெற்றோரை கவனிக்காமல் விட்டுட்டாங்க. அதுதான். இயேசுவுக்கு அது முற்றிலும் தவறாக தெரிந்தது. ஏனென்றால் தேவனை கனப்படுத்துவதாகச் சொல்லிக் கொண்டு தேவன் நமக்கு கொடுத்த பெற்றோரை புறக்கணிப்பது எப்படி சரியாகும்? உங்கள் பெற்றோர் உங்களை கவனித்தார்கள், உங்களை வளர்த்தார்கள், உங்கள் வாழ்க்கைக்காக தங்களை அர்ப்பணித்தார்கள். இப்போது அவர்களுக்கு நம்மால் முடிந்த அளவு அதே அக்கறையை திருப்பிக் கொடுப்பது, அதுவும் தேவனை கனப்படுத்துவதுதான். அப்படியானால் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனப்படுத்து என்ற கட்டளை தனிப்பட்ட குடும்ப விஷயம் மட்டும் இல்லையா? இல்லை, அதைவிட பெரிய விஷயம். ஒரு சமுதாயம் எப்படி நீண்ட காலம் ஆரோக்கியமாகவும் தலைமுறை தலைமுறையாகவும் நிலைத்திருக்க முடியும்? அதற்கான ஒரு முக்கியமான பதில் ஒருவருக்கொருவர் அக்கறை காட்டுவது. நம்முடைய பெற்றோர் இளமையாக இருந்தபோது நம்மை வளர்த்தார்கள், அவர்களுக்கு வயதாகும்போது அவர்களுடைய வாழ்க்கையை நம்மால் முடிந்த அளவு ஆதரிக்கிறோம். அதுதான் ஒரு தலைமுறையிலிருந்து இன்னொரு தலைமுறைக்கு செல்லும் அக்கறையின் பரிமாற்றம். சுவாரஸ்யமாக இருக்கிறது. இந்த 10 கட்டளைகளில் வாக்குறுதியோடு கொடுக்கப்பட்ட ஒரே கட்டளை இதுதானே? ஆமா. அப்பொழுது உன் நாட்கள் நீடித்திருக்கும் என்று வாக்குறுதி கொடுக்கப்படுகிறது. ஆனால் இயேசுவை பொறுத்தவரை இந்த கட்டளை நம்முடைய சொந்த அப்பா அம்மாவோடு மட்டும் முடிந்துவிடவில்லை. இயேசுவை பின்பற்றிய ஆரம்பகால விசுவாசிகளிடம் ஒரு வித்தியாசமான விஷயம் இருந்தது. அவர்கள் குடும்பம் என்ற எண்ணத்தை இரத்த உறவுகளுக்குள் மட்டும் வைத்துக் கொள்ளவில்லை. வயதானவர்களை மதித்தார்கள், விதவைகளை கவனித்தார்கள், தங்களுக்கு வாழ்க்கையில் நன்மை செய்தவர்களை மதித்தார்கள், தேவையுள்ளவர்களுக்கு குடும்பம் போல துணையாக நின்றார்கள். அதாவது 5வது கட்டளையின் எல்லையை இன்னும் பெரிதாக்க வேண்டும். அப்படிதான். தேவனுடைய மக்களாகிய நாம் வயதானவர்களை மதிக்க வேண்டும், விதவைகளை கவனிக்க வேண்டும், நமக்கு வாழ்க்கையையும் அக்கறையையும் கொடுத்தவர்களை கனம் பண்ண வேண்டும். ஏனென்றால் நாம் ஒருவரை கனப்படுத்தும் போது
அவரை படைத்த தேவனையும் கனப்படுத்துகிறோம். அப்படி ஒருவருக்கொருவர் அக்கறை காட்டும் சமுதாயம் எப்படி இருக்கும் தெரியுமா? அது வளர்ந்து கொண்டே இருக்கும். அது தலைமுறையாக நிலைத்திருக்கும். அதனால்தான் 5வது கட்டளை வெறுமனே உன் பெற்றோரை மதித்துக்கொள் என்று சொல்லும் ஒரு சிறிய அறிவுரை கிடையாது. இது தேவனோடு நம்முடைய உறவையும் மனிதர்களோடு நம்முடைய உறவையும் இணைக்கிற ஒரு பாலம். தேவனை கனப்படுத்த விரும்புகிறாயா? அப்படியானால் உன்னை சுற்றியுள்ள மனிதர்களை கனப்படுத்த கற்றுக்கொள். இதிலும் உனக்கு வாழ்க்கையை கொடுத்து உன்னை வளர்த்தவர்களை ஒருபோதும் அலட்சியம் செய்யாதே.